இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம் பள்ளிக்கு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். மாணவர் சேர்க்கையை முன்னிட்டு இந்த வருகை அமைகின்றது. நம் பள்ளிக்கு வருகை தந்த ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் பள்ளியின் பேரரசு தலைவர் அம்மா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் இங்கு வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெற்றோர் அவர்களையும் மாணவ கண்மணி அவர்களையும் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்களையும் இருபால் ஆசிரியர்களையும் சமூக ஆர்வலர் கோபிநாத் ஐயா அவர்களையும் இந்த விழாவுக்கு வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த அடுத்த கல்வியாண்டுக்குரிய முன்னேற்பாடாக இந்த கல்வியாண்டிலே மாணவர் சேர்க்கையானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2 மாத காலமாக இந்த சேர்க்கை பணியானது நடைபெற்று கொண்டுள்ளது என்பதும் அனைவருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே 7 பேருக்கு அட்மிஷன் போட்டிருக்கிறோம். அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும். முதலே ஒரு விழா இங்கே கொஞ்சம் கொண்டாடிட்டோம். இப்போது தற்போது மீண்டும் சேர்க்கை இருக்கிறதுனால இப்போது விழா கொண்டாடப்படுகிறது. நன்றி. விழா மாதிரியே மாணவர் சேர்க்கை விழான்னே சொல்றோம். நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தரத்தை உயர்த்த பல்வேறு முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கு. தரமான கல்வியும் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கல்வி, நாங்கள் படிக்கும்போது இருந்த கல்வி தரம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி தரம் வேற. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளினாவே ஏதோ யோசிக்கிறாங்க. என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. அந்த குறைபாடு, எந்த குறைபாடு இருந்தாலும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குறைகள், எந்த குறைகள் இருந்தாலும் சொல்லலாம், கட்டாயம் சொல்லலாம். ஆசிரியர் சரியா சொல்லி கொடுக்குறதில்ல சார், என் பையனுக்கு படிக்க தெரியுதுல்ல சார், எழுத தெரியுதுல்ல சார். நீங்கள் இப்படி வளரக்கூடிய குழந்தைங்க தான் ஒரு முழு வளர்ச்சி. ஒரு தொடக்க கல்வி என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தொடக்க கல்வி, ஒரு தரமான கல்வியை ஒரு குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தை வாழ்க்கையில் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். யோசிச்சுக்கணும், எல்லா இடத்துலையும் தெரியும். 1வது 2வது 3வது 4வது 5வது வரையும் ஒரு குழந்தைய தரமான கல்வி கொடுத்து வளர்த்துக்கிறான். கட்டாயமாக அந்த பையன் நீ மேல வகுப்புலாம் உதவியே தேவைப்படாது, அதே சொல்லி கொடுத்தா போதும் படிச்சு. அப்போ ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டிய எங்களுடைய ஆசிரியர்கள், இந்த பள்ளியும் ஒரு தரமான பள்ளின்னு நினைக்கிறேன். இவ்வளவு குழந்தைகளை நம்பிக்கையோடு சேர்த்திருக்கீங்க. அதான் போற இடத்துல எல்லாம் சொல்றது, பெற்றோர்கள் நம்பி சேர்த்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இருக்க வேண்டியது, பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய ஆசிரியர்களுடைய கடமை. ஆசிரியர்கள் அவர்களுடைய கடமையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க, செய்யணும், கட்டாயமா செஞ்சு வரணும். அதே போல பெற்றோர்களும் இந்த குழந்தைய கவனிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில போயிட்டு பல லட்சத்தை வச்சுட்டு நாம் நிற்கிறோம், அட்மிஷனுக்காக நிற்கிறோம். ஏதோ அந்த தனியார் பள்ளியில போய் சேர்த்தனா தானே நம்ம கௌரவம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும். நாங்க தான் எங்க குழந்தைகளை படிக்கிறதுக்கே என் சம்பளம் எல்லாம் காலியாகி போச்சு, எதையும் சேமிச்சு வைக்க முடியும். சாதாரணமா அதே மாதிரி தான் இந்த பள்ளியில படிச்ச பையன், ஒரு அரசு பள்ளியில படிச்ச பையனுக்காக 20% இதெல்லாம் கோட்டா இருக்கு, 7.5% இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் அந்த பிரைவேட் ஸ்கூல்ல கௌரவத்துக்காக கொண்டு போய் படிக்க வச்சு வாங்க சம்பளமெல்லாம் வீணா போனதுதான் வருது. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியும் தரமான ஒரு கல்வி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பள்ளியும் தரமான கல்வி. இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு
பள்ளியில இருந்து வெளியே போகக்கூடிய 5வது படிச்சுட்டு போகக்கூடிய பையன் எழுத்து தெரியலன்னு எந்த பையனும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தரமான கல்வியை வந்து கட்டாயமா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு பையன் வெளியில 5வது படிச்சுட்டு வெளியில போறான், அந்த பையனுக்கு எழுத தெரியல படிக்க தெரியலன்ற ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலை வந்து 100% உருவாகும். இதில் நம்பிக்கையோடு சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னா, நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர், எங்களுடைய துறையை சேர்ந்த இயக்குநர்கள், அதற்கும் மேலாக நம்ம ஊர் கலெக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, தொடக்க கல்வின்னா அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டாக செஞ்சுட்டு இருக்காரு. நேற்று கூட ஒரு 150 ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். கலெக்டர் சார் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் ஸ்கூல் நேம் இருக்குன்னு தெரியல கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட் ஏன் எதுக்கு கொடுத்துருக்கோன்னா, எங்கள் ஸ்கூல் குழந்தைகளை வந்து பாருங்க, எல்லா பையனும் படிக்குவான், எழுதுவான், கணக்கு போடுவான், சின்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல் வறுத்தல் போடுவான். நீங்கள் கலெக்டர் சார் வந்து செக் பண்ணி பாருங்க, நீங்கள் மந்திரி சார் வந்து பாருங்க, நீங்கள் யார் வேணாலும் வந்து செக் பண்ணி பாருங்க. நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் கொடுக்குறோம். 644 பள்ளிகள் வந்து நம்முடைய ஈரோடு கல்வி மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த மாதம் 31/3 வரைக்கும் ஒரு 150 பள்ளிகள். அடுத்த மனமார்ந்த நன்றிகளை கட்டாயமாக கல்வித்துறையின் சார்பாக நான் சொல்லியாகணும். நீங்கள் மட்டும் குழந்தை சேர்த்துன்னு நான் சொல்லுவேன். உங்கள் பக்கம் இருக்கக்கூடியவங்கிட்ட சொல்லுங்க. நான் முன்ன சொன்னது அதே தான், குறையன்னு தான் கேளுங்க. புரியுதா? சிறப்பாக செஞ்சால் ஒருத்தர் பாராட்டலாம். அம்மா இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, என்னென்ன சொல்கிறோம், 10 பை கொடுத்துருக்கீங்க, உண்மையாகவே பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எச்சமிட்ட வந்து எந்த வாத்தியாருக்கான முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்காரோ அவங்கள கூப்பிட்டு, சார் சூப்பராக செஞ்சீங்க, ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு துண்டு வாங்கிட்டு வந்து தோல் போட்டு சூப்பராக செய்கிறீங்கம்மா அப்படின்னா உண்மையாகவே அவங்க பல மடங்கு இன்னும் பல மடங்கு அதிகமாக செய்வாங்க. ஒரு சின்ன பாராட்டு செய்யலாமா இல்லையா? அதே போல தான் ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஆசிரியர்கள் செயல்பட முடியாது. ஆசிரியர்கள் அப்படின்னா நாங்கள் வருவோம் போவோம், அவ்வளோதான். இந்த ஊர் உங்களோடது, உங்களுக்காக வேலை செஞ்சு வேலைக்காக வந்திருக்கக்கூடிய பணியாட்கள் நாங்கள். கரெக்டுங்களா? இந்த குழந்தைங்க தான் நாங்கள் இல்லை. இதுக்காக ஒரு 10 வாத்தியாருங்க இல்லை, ஒரு பிஓ இல்லை, பிஓ கிடையாது, யாருமே கிடையாது. இந்த குழந்தைங்க இருக்கிறதுனால தான் இதை நாங்கள் குழப்பப்படுத்திட்டு இருக்கோம். தான் நாங்கள் சொல்லணும். கரெக்டானேம்மா? ஆக சரியான கல்வியை வந்து தர வேண்டிய எங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய கடமையை கட்டாயமாக செய்வாங்க. நீங்களும் பெற்றோர்கள், நம்ம குழந்தைக்காக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவர்களுக்காக இருக்கணும். அந்த வயது பார்த்தீங்கன்னா கவுண்டர் அவங்க தலைவர் போடாமல் இருக்காங்க. அதே போல பிஓஸ் அடிச்சிருக்காங்க. ஆசிரியர்கள் இந்த பள்ளியை நம்ம பார்வையில நல்லபடியாக இருக்கும். அத்தனை பேருக்கும் மனமார்ந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்து தலைமை ஆசிரியர், உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், எஸ்என்சி, பிடிஏ, ஊர் பெரியவர்கள், பத்திரிகை நண்பர்கள் இருந்த அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதுக்கு மேல இந்த செல்லக்கூடிய குழந்தைங்க, பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஐயாவர்களுக்கு நன்றிகள். மதிப்பிற்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயாவர்களை சிறப்பு செய்கின்ற நிகழ்வு வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் பொருளாதார பொறுத்தவரை இன்று சிவகிரி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை விழாவில் வருகை புரிந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பணியாற்றி கொண்டிருக்கும் ஏற்பாடாசிரியர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய எஸ்என்சி தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்கள் சேர்க்கை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடு வீடாக போய் நம்மலாம் வந்து நீங்கள் படிங்க வாங்க அப்படின்னு சொல்லி யாருமே கூப்பிட்டது கிடையாது. நம்ம யாருமே அந்த மாதிரி என்னன்னே நமக்கு தெரியாது. இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ
நடந்து கொண்டிருக்க தமிழ்நாட்டின் அரசு வந்து நம்ம மாணவர்கள் குழந்தைகளுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா குழந்தைகள் தான் வந்து வரக்கூடிய தூண்கள். இப்போ எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு அடித்தளம் இருந்தால் தான் நம்ம வீடு சுவர் வரைய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைகள் வந்து வருங்கால தூண்களாக, நம்ம நாட்டுடைய தூண்களாக இருக்கக்கூடியனால தான் அவ்வளோ ஒவ்வொரு விஷயங்களையும் அற்புதமாக செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம கல்வித்துறை அமைச்சராகட்டும், நம்ம முதலமைச்சராகட்டும், குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம்னு சொல்லி சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்து, அதுவும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க குழந்தைங்க, ஒரு சிலவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சேர்ப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களை காட்டிலும் நம்ம அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் தான் வந்து இன்னைக்கு உலக எங்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெரிய பெரிய தொழிலதிபராகவும், ஒரு டாக்டர்ஸா, இன்ஜினியரா, கலெக்டரா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே சொல்றாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம தமிழ்நாட்டில இருந்து படித்துட்டு வந்த குழந்தைங்க தான் வந்து இன்னைக்கு உலக எங்கும் எல்லா நாட்டிலையும் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறோம் நம்ம எல்லாரும். ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட அரசு பள்ளி தான். ஸோ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் சிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதில் உங்களுக்கு எந்த அளவு கூட சந்தேகங்கள் வேண்டாம். ஏன்னா இந்த பெற்றோர்கள் சேர்க்கும் போது நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வந்து ஆசிரியர்களாகட்டும் மற்றும் முதலமைச்சராகட்டும் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள், இந்த பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும் வந்து ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்மளும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும், குழந்தைங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற விதமே பார்த்தீங்கன்னா, முதல்லாம் வந்து குழந்தைங்க அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். இப்போல்லாம் அவங்களுக்கு அந்த பயமே வேண்டியதில்லை. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அன்பாக அரவணைச்சு ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட குழந்தைங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவை அதுதான், அன்பு தான். நம்ம அன்பு கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்குவாங்க. நம்ம ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய முதல் நிலை. ஸோ அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம குழந்தைகள் ஸ்கூலுக்கு வரும்போது அதில் நல்லா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவை, என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து எல்லா டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோனில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் நம்ம ஃபோன் கொடுக்கறது பெற்றோர்கள் எல்லாரும் தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு கண்ணெல்லாம் பாதிக்கப்படும், நரம்புகள் பாதிக்கப்படும். இதுக்கு பின்னாடி நிறைய விளைவுகள்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் வந்து யாரும் கொடுக்காதீங்க. நிறையா நீங்கள் கதை சொல்லுங்க. ஏன்னா நம்மளாம் நிறைய கதைகள் கேட்டு தான் வளர்ந்து வந்திருக்கோம். ஸோ கதைகள் உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு கதைகள்லாம் நீங்கள் குழந்தைங்க கூட சொல்லுங்க, தூங்கும் போது சொல்லுங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட அன்போட பாசமோட அவங்க கூட இருந்தீங்கன்னா எப்பவுமே நம்ம குழந்தைகள் வந்து எந்த ஒரு தவறான நோக்கத்துக்கும் எந்த ஒரு பாதைக்கும் செல்ல மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட அன்பு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்க கிட்ட அதை காமிக்கிறதுல, வெளிப்படுத்துறது இல்லை, கோபத்தை மட்டுமே நம்ம காமிக்கிறோம். இன்னைக்கு நம்ம குழந்தை ஒரு கடையில் ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ யோசிப்போம், அது வேணுமா வேண்டாமா எப்படி என்னன்னு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோமோ. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும் அந்த குழந்தைங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் நல்ல ஒரு இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு எங்கள் பெற்றோர்கள் தான் காரணம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் ஒரு நாள் இந்த மேடையில் அமர்ந்து உங்கள் முன்னாலே வந்து மைக் பிடிச்செல்லாம் பேசுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம். அதனால நம்ம வந்து ஆசிரியர்கள் தான் இது போய் நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. உங்களோட பங்கும் இருக்குது. அவங்க எப்படி 50% உங்களோட பங்கும் 50% இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இங்கே குழந்தைங்க செய்திருக்க அனைவருக்கும் ஐ லவ் யூ. ஏன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஸ்கூலுக்கு வரணும்னா ரொம்ப என்துவாக வருவீங்க இல்லையா, சந்தோஷமாக வருவீங்க, அப்படிதானே? யாராவது அழுவீங்களா? குழந்தைங்க யாராவது அழுவீங்களா? சூப்பர், வெரி குட். மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட நம்மளும் குழந்தையா மாறிட்டோம்னா அவங்களும் நம்ம கிட்ட குழந்தையா இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாரும் பாசமா அன்பா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதை நம்ம எல்லாரும் சிறப்பாக செய்வோம். அதுக்கு நானும் உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பேன். அன்பான அறிவுரையை அழகான வாழ்த்துறையாக தொடங்கிய பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வுக்கான வாழ்த்துறையை வழங்குமாறு கொடுமுடி வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம அரசு பள்ளியில் மார்ச் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்று விழா சிறப்பாக ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும், விழாவின் தலைமையேற்று நடத்தும் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பேரூராட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பிஆர்டி மற்றும் சூப்பர்வைசர், பெற்றோர்கள், மாணவ கல்வியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா சிறந்த பள்ளி விருது வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஈரோடு மாவட்டத்திலே காமராஜர் விருது ஒரே ஒரு பள்ளி மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹைடெக் லேபு, இன்றைய தொழில்நுட்பத்தை ஏற்றவாறு ஹைடெக் லேப் இருக்குது. ஸ்மார்ட் போர்டு 2 ஸ்மார்ட் போர்டு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு தரமான ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுமே அரசு பள்ளியிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு தான் வந்திருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் பள்ளியில் இல்லை. நானும் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்து இன்றைக்கி ஒரு அதிகாரியாக வந்திருக்குன்னா கண்டிப்பாக நானும் எங்களுடைய சொந்த ஊரில் ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து தான் வந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே அரசு பள்ளியில் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அரசு பள்ளியில் 20% இடஒதுக்கீடு தமிழ் வழியில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நலத்திட்டங்கள், ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மருத்துவராக போகணும்னா 7.5% இடஒதுக்கீடு, அதுவுமே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் தான். அரசு பள்ளி நம்மளுடைய அடையாளம். அதனால் மாணவர்கள் வந்து அதிக அளவில் சேர்க்கும்படி அன்போடு கேட்டு வாய்ப்பு. அரசின் திட்டங்களை அழகாக எடுத்துரைத்து அருமையான வாழ்த்துறையை நிறுவிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கொடுமுடி வட்டார கல்வி அலுவலர் 2 அம்மையார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர் சேர்க்கையை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், நமது பஞ்சாயத்து தலைவர் நம்ம அம்மா அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், வருகை வந்திருக்கும் பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எஸ்எல்சி மெம்பர் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மாணவர் சேர்க்கையை முன்னிட்டு நம்ம குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கிறோம். அப்போ வந்து எல்லாருமே வந்து தனியார் பள்ளியை வந்து நாடி போகிறாங்க. இப்போ தனியார் பள்ளியை வந்து நாடி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு இருந்த ஒரு காலம் போய் இப்போ நம்ம அரசு பள்ளியில் அனைத்துமே வந்துடுச்சு. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், சீருடை இலவசம், செப்பல்ஸ், எல்லாமே குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை. ஏன்னா காலையில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம குழந்தைங்க அதாவது அவங்கவுங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தனியார் பள்ளிகளில் நம்ம குழந்தைங்களை சேர்த்துறோம். ஆனால் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கும்போது நம்ம குழந்தை வந்து தரமான பள்ளியில் படிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். இப்போ இது தரமான பள்ளி தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிவகிரி நடுநிலை பள்ளி வந்து சிறப்பான பள்ளிக்கான விருதை பெற்றிருக்கிறது, காமராஜர் விருது பெற்றிருக்குது. அதுவே ஒரு பெருமை வந்து சேர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் ரொம்ப ஆர்வமோட வேலை பார்ப்பாங்க. எந்த ஒரு இப்போ தற்பொழுது நூற்றாண்டு விழா நடத்துனாங்க, எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய பெருமைமிக்க நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து காலையில் வந்து வரும்போது வந்து ரொம்ப பசியோடு வந்துடுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து பள்ளிக்கு சரியான நேரத்துக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ காலை உணவு திட்டம் வந்த உடனே பிள்ளைங்களோட வருகை வந்து கரெக்டாக அந்த 9 மணிக்கு வந்து ப்ரேயருக்கு மேக்ஸிமம் வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றாங்க.
அரசு பள்ளியில் படித்து தன்னோட ஆசிரியரும் மாணவரும் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறது எவ்வளோ ஒரு பெருமையானது. சார் வந்து அரசு பள்ளியில் படித்தவர், நம்ம மாவட்ட தொடக்கல்வி ஐயா அவர் தான் வந்து நம்ம வட்டார கல்வி அலுவலருக்கு ஆசிரியர். ஸோ அது வந்து அடிக்கடி அவர் பெருமையாக சொல்லுவார், வட்டார கல்வியில் வந்து பெருமையாக சொல்லுவார் எனக்கு வந்து ஆசிரியர். அவரோட நிறைய விஷயங்கள் வந்து சார் வந்து ரோல் மாடலாக எடுத்துப்பார். முருகன் சார் எப்பவுமே வந்து சொல்லுவார். ஆனால் உண்மையிலே அந்த பெருமை யாருக்கும் கிடைக்காது. ஒரே மாவட்டத்தில் ஒரே கூட ஒர்க் பண்ணுற ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அது வந்து சாருக்கு கிடைச்சிருக்கு. எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. உண்மையிலே வந்து அதுக்கு நான் ரொம்ப ஏற்கிறேன் சார். உண்மையிலே ஏன்னா எனக்கு வந்து ஆசிரியர்கள் மேலே ரொம்ப நான் வந்து மரியாதை வச்சிருப்பேன். இப்பவும் என்னுடைய ஆசிரியர்கள் வந்து என்னோட ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் எங்கள் பள்ளியில் வந்து விழா நடத்தினோம். அப்பவும் நாங்கள் எங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கையும் போய் நாங்கள் காலில் விழுந்து நாங்கள் வணங்கி வந்தோம் எல்லாத்தையும். ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்குது. நம்ம மாணவர்களை ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே அமைதியாக இருந்துக்கூடாது. பள்ளிக்கு வர குழந்தை என்ன படிக்கிறான், நோட் வச்சிருக்கானா, ஸ்லேட் வச்சிருக்கானா, அவன் என்ன எழுதுனா, நமக்கு தெரிஞ்சது தெரியாதது பரவாயில்ல. குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு 1 hour உட்காருங்க. 1 மணி நேரம் குழந்தைக்கு பக்கத்தில் 1 மணி நேரம் நீங்கள் உட்காருங்க. ஈவினிங் வந்து 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா நம்ம குழந்தை என்ன படிக்கிறான், எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வருவோம், நல்ல ஒரு அலுவலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம குழந்தைங்க நம்ம கவனிக்காமலே விட்டுட்டு பின்னாடி அவன் படிக்கல அப்படின்னு அவனை குழந்தைய வந்து நம்ம காரணம் சொல்லக்கூடாது. பெற்றோர்கள் தான் முழு பொறுப்பு. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வந்து அந்த குழந்தைய வந்து வளர்த்தெடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான பொறுப்பு வைக்கிறோம். ஸோ அனைவருமே வந்து குழந்தைங்களோட அதாவது நம்ம இந்த சைல்டு அப்படிங்கிறது அந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் போது வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான். 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதா. நான்லாம் வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஆங்கிலம் என்ன படித்தோமோ அதை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணுறோமே ஒழிஞ்சேன். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக சொல்ல வரும்போது ஆனால் அந்த ஆசிரியர்கள் வந்து பாடத்திட்டத்தை தான் நடத்துவாங்க. குழந்தைக்கு வந்து புதிதாக அறிமுகப்படுத்த மாட்டாங்க எதுவுமே. ஸோ அதனால அந்த 5-10 வயது வரை நம்மளோட குழந்தைக்கு நம்ம வந்து பக்கத்தில் வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சு இந்த நிகழ்ச்சியை வைக்கிறாங்க. ஒரு சிறிய தவறு. சார் வந்து எங்களுடைய சொந்த மாவட்டம், எங்களுடைய ஒன்றியம், எங்களுடைய பக்கத்து ஊராட்சி. சார் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடு ஏலகிரிக்கு தான் ஸ்கூல் போவோம். அங்கே இருக்கிற பள்ளி தலைமையாசிரியரும் நம்ம டிஓ சாரும் மாநில பள்ளி தலைமையாசிரியர் சார் ஒன்று இருக்காரு. நான் படித்த பள்ளி ஏலகிரி ஸ்கூல். ஆக்சுவலாக மாநிலத்திலையும் போக வேண்டியதான். எனக்கு முழுக்க எங்கள் அந்த சரௌண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நடத்தான் போவோங்க. மட்டி பை தூக்கிட்டு நடந்தே தான் அந்த ஸ்கூல் போவாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த சைடு பஸ் வசதி கிடையாது. இல்லைன்னா பஸ் வசதி இருந்தால் மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பாதி பேர் மாநிலத்தில் இருந்துருவாங்க, பாதி பேர் ஏலகிரி ஸ்கூல் போவாங்க. நான் படித்தது எல்லாமே ஏலகிரி ஸ்கூல். சார் வந்து அருகாமை ஸ்கூலுடைய பள்ளி தலைமையாசிரியர், எங்கள் பள்ளி தலைமையாசிரியரும் சாரும் நெருங்கிய நண்பர்கள். அங்கிருந்து தான் சார் டிஓவும் வந்திருக்காரு. எழுச்சி மிக்க வாழ்த்துறையை நல்கி இருக்கின்ற வட்டார கல்வியாளர் அம்மா அவர்களுக்கு நன்றி. பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு யாரையும் விருப்பப்பட்டால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறைகள், கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க. முன்பெல்லாம் முதல் வகுப்பு சேர்க்கை விஜயதசமி வரைக்கும் இருக்கும். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இல்லைங்களா? அப்பதான் நம்ம விடுபட்டு போன மாணவர்களை இனத்தை பிடிச்சு அவங்க வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் இப்பொழுது அதாவது 4 மாதங்கள் கழித்து செய்ய வேண்டியதை கல்வியாண்டு தொடங்குவது 2025-26 அடுத்த கல்வியாண்டுக்காக என்ன செய்யறோம், இப்பவே தொடங்குறோம். 3 மாதங்கள் முன்கூட்டியே அட்மிஷன் போறோம். அந்த அளவுக்கு நம்முடைய அரசாங்கம் குழந்தைகளுடைய கல்வியில் அக்கறை கொண்டிருக்கிறது, எழுச்சியோடு இருக்கிறது, முனைப்பாக செயல்படுகிறது. இப்படிப்பட்ட அரசாங்கத்தில் நாம எல்லாரும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அரசுக்கு கீழே அப்படிங்கிறது ஒரு பெருமை. அதற்கு மேலாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒருங்கிணைந்த மாணவர்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்காக அறுபாடுபட்டு வருகின்றார். என்னென்ன தேவை, என்னென்ன வேணுமோ அதையும் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். அவரிடம் மிகுந்த நற்பெயர் பெற்றவர் நம்முடைய ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள். அவரை சொல்லியிருக்காங்க, மீடியாவில் பார்த்துருக்கீங்க. ஈரோடு மாவட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு மற்ற மாவட்டங்கள் செயல்படணுங்கிற மாதிரி ஒரு
வார்த்தை கூட சொல்லியிருக்கிறார், நமக்கான பெருமை. அப்படிப்பட்ட இந்த டீம்ல நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் நமக்கு ரொம்ப அழகா இன்னைக்கு தான் நம்ம பதிவு வந்திருக்கிறார். ஆனாலும் ரொம்ப நட்பு ரீதியாகவும் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் நல்ல கருத்துக்களை வாரி வழங்கி இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு செட்ல நல்ல வட்டார கல்வி அலுவலர்கள், நல்ல அதிகாரிகள், நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர், நல்ல பள்ளிக்கல்வி அமைச்சர், நல்ல முதலமைச்சர், நல்ல பேரூராட்சி தலைவர் நமக்கு கிடைத்திருப்பார்கள், நல்ல எஸ்எம்சி, நல்ல பிடிஏ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நாங்களும் நல்லா செயல்பட முடியுது. உங்களுடைய ஒத்துழைப்பை எப்பொழுதும் எதிர்நோக்கி நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கின்றோம். இப்போ உங்களுக்கான வாய்ப்பு எஸ்எம்சி சார்பாக யாராவது பேசலாம். என்னுடைய குழந்தைங்க 2 பேருமே இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே எல்கேஜி யூகேஜி எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்த்திருக்கேன். 2 பேருமே நல்லா இப்போ என்னோட பையன் எல்கேஜி போகிறான். அவன் வந்து நல்லா எல்லாமே ஏபிசிலேருந்து குழந்தைலேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். எங்கள் பாப்பாவுமே எல்லாமே எழுதுற கற்றுக்கிட்டா. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைங்களை வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துறது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ் மீடியம் மட்டுமே சேர்த்துட்டு பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே சேர்த்துக்கலாம். இங்கேயே வந்து நிறைய நல்ல எல்லாமே சொல்லி தராங்க. ஸோ நீங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி கூட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்ம பேரண்ட் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட சொல்லி நம்ம இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து சொல்லலாம். அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல சொல்லத்தான் நாங்க என்ன செய்ய முடியும், இன்னும் சுடர்விட்டு பிரகாசமாக எரிய முடியும். நன்றிங்கம்மா. வேற யாராவது சொல்றீங்க? அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஈன்று பிறந்தர்கள் எந்தரை கடனை, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனை, வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனை, நல்லடை நல்கள் வேந்தற்கு கடனை, உடையவால் அறிஞ்சவம் முழுக்கி களிரெறிந்து வயதில் காலைக்கு கடனை. காலையினுடைய வாழ்க்கை முதல் பிள்ளையாசிரியாக இன்று மதிப்புமிகு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. புறநானூற்று பாடல் ஒவ்வொருவருக்குமான கடமையை உணர்த்துகிறது. ஒரு தாயின் கடமை 10 மாதம் அந்த குழந்தையை நல்ல முறையில் சுமந்து பெற்றெடுக்க வேண்டும். தந்தையின் கடமை அவனுக்கு கல்வி கொடுப்பதற்கான நல்ல வழிகளை காட்ட வேண்டும். கொள்ளற்கு கடன் என்று புறநானூறு கூறுகிறது. அது ஆசிரியரின் கடமை. அவனுக்கு நல்ல கல்வியை பயிற்சியை வழங்க வேண்டும். நல்லடை நல்கு வேந்தற்கு கடனை. அவன் சமுதாயத்தில் நல்லவனாகவும் சமுதாய குடிமகனாகவும் அந்த நல்ல ஒரு குழந்தை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வாழ்வில் மேம்பட தேவையான வழிகளை வகுத்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. எல்லோருடைய ஒத்துழைப்போடும் சிறந்த குடிமகனாக விளங்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் நற்பெயரை சம்பாதித்துக் கொடுக்க வேண்டியது ஒரு குழந்தையினுடைய கடமை. தன்னுடைய வாழ்நாளில் முதல் நாளாக இன்று தங்களுடைய கல்வியை விளையாட்டு சொல்லியோடு ஆரம்பித்துள்ளீர்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்வில் நல்ல வளங்களை பெற்று மேன்மேலும் உயர்ந்து இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பள்ளி மாணவர்களைப் போல நீங்களும் நாளை ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான அழகான ஒரு இலக்கிய சொற்பொழிவினை நல்கியிருக்கின்றார். அவருக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் பாருங்கள். உள்ளபடியே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், நாம் முதல் வகுப்பு சேர்க்கும் போது இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வந்தாங்களா நினைச்சு பாருங்க, வாய்ப்பு கிடைக்குதா? நீங்கள் முதல் வகுப்பு சேர்த்த போது இந்த மாதிரியான நிகழ்வுகள், ஒரு இனிமையான நிகழ்வுகள் நடந்ததா? இல்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் நம் முன்னோர்களுக்கும் கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது, இன்று கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தது நம்முடைய அரசு. அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நம்முடைய அதிகாரிகள். உண்மையிலேயே இந்த குழந்தைகள் எல்லோருமே பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகளாக இருப்பதால் தான் இன்று இவர்களை இன்று கதாநாயகர்களாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளை கொண்டாடுங்கள் என்று சொன்னார். உண்மையாகவே இன்று நாம் குழந்தைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்றாங்க, கற்றுக் கொடுத்தவன் இறைவனாகும் சொல்லல. சான்றோர் பெருமக்கள் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும். கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே இறைவன் அல்ல. எழுத்தை அறிவித்தவன், எழுத்து என்பது அடியெழுத்து, அகரம், முதல் எழுத்தை முதல்ல எழுத்தை அறிமுகப்படுத்தி சொல்லிக் கொடுக்கின்ற முதல் வகுப்பு ஆசிரியர் தான் தெய்வம். நீங்க கல்லூரி ஆசிரியரோ உயர்கல்வி ஆசிரியரோ
பள்ளிக்கூடம் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரோ தெய்வம் அல்ல, எழுத்தை அறிவிக்கின்ற முதல் வகுப்பு ஆசிரியர் தான் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் இப்பொழுது அகரத்தை அக்ஷரத்தை கற்பிக்கின்ற குழந்தைகளுக்கு அக்ஷரம் பழக்கி விடுகின்ற நிகழ்வு அடுத்ததாக.
Last smile, please. Right hand there, right hand there. Right. பாருங்க.